நீ நம்ம தனியால நாளையுமா வந்து ஒரு தலையில வந்து அப்படியே பிளஸ் மாதிரி புத்தக மேல நானும் வராது. நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் குட் பாயா இருக்கணும். எப்படி கிளாஸ்ல குட் பாயா இருக்கணும், ஒபேவா இருக்கணும், சின்சியரா இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் 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 அப்படியே மெல்ல மெல்ல ஐடியா கிடைச்சு புரிய ஆரம்பிச்சு இம்ப்ரூவ் ஆயிடுவேன். கிளாஸ்ல நீ ஏனோ தான் உட்காந்து என்ன பண்ணுவ, மூவாடு கடப்படும் இன்னமும் ஆடுவேன். ஏதோ அப்போது தருவாங்க, எடுத்து ஒரு ட்ரைல வச்சுட்டு போயிடலாம். அதுவா செஸ் ஆர்ட்ங்கிறது நீ எப்படி உனக்குள்ள இருக்குதோ அதுதான் ஆர்ட். வே ஆஃப் திங்கிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் உங்களுடைய ஒரிஜினல் செஸ். புரியுதா? இப்போ அதேதான் உங்களுக்கு கேக்குது. அதான் கொஸ்டின்னா, இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இந்த தனியா இருக்க பானுக்கு பேர் என்ன? பாசர் பான், ஐசோலேட்டட் பாசர் பான், பாசர் பான் எப்படி வச்சுக்கலாம். இன் கேஸ் ஒரு பிளாக் பான் எடுமா, பிளாக் பான் அந்த பானுக்கு ஆப்போசிட் ஏரியா இப்படி இல்ல இருக்கு. பாசர் பானா ஐசோலேட்டட் பான், ஐசோலேட்டட் பான் இல்ல, தேசே பான் பான் வச்சிருக்காங்க. அந்த பான் எடுத்து G7 வைங்க. G7 இப்படி இல்ல இருக்கு. பாசர் பானா இல்ல சார். ஏன் அடுத்த மூவ் போனா அடிச்சிருவாங்க சார். ஏன் ஃபைல்ல பான் இருக்காங்க. சோ அந்த பான் எடுத்து ஒரு நம்ம ஃபைல்ல அஜென்ட் ஃபைல் இருக்குன்னா அஜென்ட் ஃபைல்னா அருகாமையில் இருக்கிற ஃபைல். மை நெய்பர் ஹவுஸ் பக்கத்து ஃபைல் அஜென்ட் ஃபைல். ஓகே, பக்கத்து ஃபைல்ல ஆப்ரண்ட் பான் இருந்துச்சுனாவே அந்த பான் பாஸ் ஆகாது. ஆப்ரண்ட் பண்ணா அந்த பான் பாஸ் ஆகாது. ஒருவேளை அந்த பான் பாஸ் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா பான் வந்து ட்ரேட் ஆகணும். 2:1 ட்ரேட்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. 2:1 உங்களுக்கு ரெண்டு ஆப்ரண்ட் ஒண்ணு கழிச்சா மீதி வந்து பாஸ். இப்படி ஆகணும். இங்க the ideology of white try to immediately win. இல்ல சார், ஒரு எக்ஸாம்பிள் இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி நகர்த்தி இப்படி அடிச்சாங்கன்னா இது வந்து third person. அது பேர் என்ன? exchange passer, third passer, break through passer, exactly வேர்ட் இதெல்லாம் வச்சுக்கணும். பட் இந்த இடத்துல white உடைய immediate plan என்ன, எப்படியாவது black சீக்கிரம் ஸ்கோர் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா விட்டா குயின் வேலையை காமிச்சு குயின் எப்படி விளையாடும், செக் வைக்கும், கட் பண்ணி செக் வைக்கும், ஒரு மூவ் வச்சு இன்னொரு இடத்துல போய் கட் பண்ணி அட்டாக் பண்ணி செக் வைக்கும், அங்க ஒரு டபுள் அட்டாக் பண்ணி ரிட்டர்ன் செக்லயே கட் பண்ணும். இன்னொரு சான்ஸே கொடுக்காது. செக்ல கட் பண்ணி செக்னு சொல்லி இந்த போர்டை ஒட்டுமொத்தமா வலிச்சு எடுத்துரும். முடிச்சு கட்ட வலிச்சு எடுத்து மாதிரி என்ன பண்ணும், இந்த போர்டை ஒட்டுமொத்த போர்டு என்ன பண்ணும், வலிச்சு எடுத்துரும். அப்புறம் பேதான். So the white plant immediately white என்ன குயிக்கா வின் பண்ணும். என்ன பண்ணும் அதான் கேள்வி. rook f6 கிளாப் பண்ணுங்க. இவ்வளவு ரேஞ்சில சாதாரண ஆமா லெஃப்ட் வந்து சும்மா பாரு. சோ இந்த ரூட் எக்ஸிஸ்ல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், பிஷப்னா என்ன, டயகனல். அமெச்சூர் பிளேயர் தான் என்ன நினைப்பாங்க, பிஷப்னா கிராஸா போகும், கிராஸா மட்டும் தான் வெட்டும், அல்லது ஒரு ஸ்கொயர் தான் போகும், ஒரு 5 ஸ்கொயர் போகும். நோ பிஷப் திங்க் பண்ணா போர்டு இருக்கக்கூடிய என்டையர் டாப் ஸ்கொயர் பிளாக் ஸ்கொயர் எல்லாமே டயகனலா மட்டும் தான் உங்களுக்கு தெரியணும். இதே லைட் ஸ்கொயர் பிஷப் ஒயிட் ஸ்கொயர் பிஷப் இருந்துச்சுன்னா நீ ஒயிட் ஸ்கொயரா பார்க்கக்கூடாது. ஒயிட் டயகனல் ஒயிட் ஆல் ஒயிட்ஸ் எல்லாமே எடுத்துக்கணும். டைமண்ட் மாதிரி இப்படி கிராஸா எக்ஸா தெரியணும். இது ரொம்ப பெரிய ஆர்ட், நீங்க பழக போது சரியாயிடும். ஆனா இந்த ஐடியா புரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பண்றது, இப்ப கிங்ல அடிச்சாங்கன்னா பிஷப் எடுத்து இங்க வச்சு இப்ப ஸ்கியூவர்ல குயின் எடுத்து கிங்ல பிஷப் எடுத்து கிங் இன்டு குயின் பான் கோயிங் டு ப்ரோமோட்
இங்கதான் அங்க கடைசியில பார்த்தா பண்ணும் அம்மா ஒரு கொஸ்டின் அனுப்பிச்சு குரூப்ல அந்த கொஸ்டின் நீ பாத்து ஸ்கொயர் ரூல் இருக்கு ஸ்கொயர் ரூல் இருக்கு ஸ்கொயர் ரூல் தேவையில்லை இது எப்படி ஈஸி ட்ரேட் எக்ஸ்சேஞ்சா இருமா ஈஸி ட்ரேட்மா ஏமா இந்த கிங் இந்த பக்கம் வரும் நீ இந்த கிங் இந்த பக்கம் வந்து இது சாப்பிட்டு இங்க வச்சு இது சாப்பிட்டு இங்க வச்சு இது சாப்பிட்டு 3 குயின் எடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ ஒரு குயின் தான் செக்மெண்ட் பண்ண முடியும் 3 குயின் வாங்க என்ன ஏமா அத क्वेश्चन அத கரெக்ட்